தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் துர்கா பூஜை எனும் நவராத்திரி விழாவின் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தீய இயல்புகளை நீக்கி சாத்வீகமான இயல்பினை வளர்த்து கொண்டால் சாதகன் ஞானத்தை பெற தகுதியுடையவன் ஆகிறான். மேலான ஞானமாம் ஒளியினை பெற அவன் தயாராகிவிடுகிறான். இந்த நிலையில் வருகிறது அன்னை சரஸ்வதியின் வழிபாடு. அவள் தெய்வீக அறிவின் திருவுருவம், பரம்பொருளின் ஞான வடிவம். அவளுடைய தெய்வீக வீணையின் நாதமானது உபநிடதங்களின் உயரிய ஒலிகளையும் ஓம்காரத்தின் உட்பொருளையும் எழுப்புகின்றது. மேலான மௌன ஒலியின் ஞானத்தை தந்தருளி தூய வெள்ளை உடை உடுத்தி அவள் ஆத்ம ஞானத்தையும் அருள்கிறாள். எனவே ஞானத்தை நல்கும் சரஸ்வதியை வழிபடுதல் மூன்றாவது நிலை என்று கூறிய குருதேவர், இந்த முறையை ஒவ்வொருவரும் பின்பற்றினால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் என்கிறார். இதுவே உங்கள் வழி. நீங்கள் ஒரு தீய குணத்தை இல்லாதது ஆக்குகையில் அதற்கு மாறான நல்ல குணத்தை வளர்க்க வேண்டும். இந்த முறையினால் உங்களது லட்சியமான ஆத்மானுபவத்தை அடையும் உயரிய நிலையினை நீங்கள் விரைவில் எய்துவீர்கள். பின் எல்லா ஞானமும் உங்களுடையதே. நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆவீர்கள். சர்வ வல்லமை வாய்ந்தவர்கள் ஆவீர்கள். எங்கும் நிறைந்துள்ள தன்மையையும் நீங்கள் உணர்வீர்கள். உங்களை நீங்கள் அனைத்திலும் காண்பீர்கள். பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்தும் லோகாயதம் என்னும் அரக்கர்களிடமிருந்தும் விடுபட்டு நிரந்தர வெற்றியினை நீங்கள் அடைவீர்கள். இனி துன்பமில்லை, துக்கமில்லை, பிறப்பில்லை, மரணமில்லை. வெற்றி, 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 அது உங்களுடையதே என்கிறார். அன்னை பராசக்தி மாதா கி ஜெய். படிப்படியாக அவள் ஆன்மீக ஏணியில் உங்களை மேலே இட்டு சென்று இறைவனுடன் ஒன்றிக்கச் செய்வாளாக. தொடர்வது ரிஷிகேசத்தில் இருக்கும் சிவானந்த ஆசிரமத்தில் துர்கா பூஜை விழா நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது குறித்து சிந்திப்போம். துர்கா சப்தசதி பாராயணத்துடன் தினமும் அன்னை பராசக்தியின் விசேஷ வழிபாடு நடைபெறுகிறது. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்துடன் ஆலயத்தில் அன்னைக்கு லட்சார்ச்சனை செய்யப்படுகிறது. ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே என்ற நவார்ண மந்திர ஜபம் அல்லது அவரவரது இஷ்ட தெய்வ மந்திர பாராயணத்தை அதிகம் அனைவரும் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதல் 3 நாட்களில் துர்க்கை அன்னையை, அடுத்த 3 நாட்களில் லக்ஷ்மி தேவி, இறுதி 3 நாட்களில் சரஸ்வதி தேவி ஆகியோரின் படங்களுடன் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட மேடை மாலை சத்சங்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. மறை நூல்களில் இருந்து பல முக்கிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகின்றன. பல கீர்த்தனைகள் பாடப்படுகின்றன. துர்கா சப்தசதி மற்றும் தேவி மகாத்மியம் வாசிக்கப்பட்டு சொற்பொழிவில் விளக்கப்படுகிறது. அர்ச்சனை மற்றும் ஆரத்தியுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில சமயங்களில் தேவி மகாத்மியத்திலிருந்து சில காட்சிகள் நாடகமாக நடிக்கப்படுகின்றன. ஆர்வமிக்க ஆன்ம சாதகர்கள் நவராத்திரியின் அனைத்து தினங்களிலுமோ அல்லது 3 நாட்களில் ஒவ்வொரு நாட்களிலுமோ வெறும் பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கின்றனர். புத்தகங்கள் தவிர தட்டச்சு கருவிகள், அச்சு இயந்திரங்கள் போன்ற அனைத்துமே சரஸ்வதி பூஜையன்று
9வது தினத்தில் விசேஷமாக பூஜிக்கப்படுகின்றன. விஜயதசமி அன்று எல்லா சாதகர்களும் மொத்தமாக அவரவர் வணங்கும் இஷ்ட தெய்வத்திற்கு ஏற்ப தீட்சை பெறுகின்றனர். புனித சந்நியாச ஆசிரமத்திலிருந்து தகுதியுள்ள சாதகர்கள் தீட்சை அளிக்கப்படுகின்றனர். இளம் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது வயது கூடிய குழந்தைகளுக்கும் அக்ஷர அபியாசம் செய்விக்கப்படுகிறது. இசை போன்றவற்றில் புதிய மாணவர்கள் பயிற்சியை தொடங்குகின்றனர். காலை சத்சங்கத்தில் 9ஆம் நாள் வழிபடப்பட்ட நூல்கள் மீண்டும் வணங்கப்பட்டு கீதை, உபநிடதம், பிரம்மசூத்திரம், ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற நூல்களில் இருந்து ஒவ்வொரு அத்தியாயம் வாசிக்கப்படுகிறது. கடைசி நாளன்று ஆலயத்தில் அன்னை பராசக்தியை போற்றி புகழும் துர்கா சப்தசதி போன்ற ஸ்தோத்திரங்களுடன் ஒரு பெரிய வேள்வி நடத்தப்படுகிறது என்பதாக ரிஷிகேஷ சிவானந்த ஆசிரமத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவினை அழகாக சித்தரித்து கூறுகிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாமும் முதல் 3 நாட்களில் தீவினைகளை பொசுக்கி அடுத்த 3 நாட்களில் நம் மனதை தூய்மையாக்கி விரைவாக வரும் 3 நாட்களில் அன்னை சரஸ்வதி தேவியின் அருளால் ஞானம் பெற்று உலக வாழ்வின் பயனை உய்விப்போம். இவ்வுலக வாழ்வின் பயனை உய்விப்போம். நாளைய நிகழ்வில் காயத்ரி ஜபதினம் குறித்து நம் குருதேவர் கூறும் அரிய செய்திகளை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.